ஹாய் guys, இப்போ வந்து நம்ம காய் ஒப்பட்டு செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாங்கள் காய் ஒப்பட்டுக்கு வந்து நான் வந்து பெரிய தேங்காய், இது தேங்காய் வந்து நம்ம திருவி வைக்கணும். திருவுறது இல்லை, அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் இது போட்டுக்கிறேன். நான் செகண்ட் வந்து ஒரு எந்த கிளாஸில் நான் மாவு எடுக்கணும் அந்த கிளாஸில் வந்து 1/4 கிளாஸ் வந்து ரவை, சிரோட்டி ரவை ஊற வச்சுருக்கிறேன். இதே கிளாஸில் 2 கிளாஸ் மாவு போட்டுக்கலாம், மைதா மாவு. ரெண்டு கிளாஸ் மைதா மாவு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு பெற்ற பிறகு நான் இது ரவை, இந்த கிளாஸில் 1/4 கிளாஸ் ரவை எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இந்த ரவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இன்னும் இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றல. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசையலாம். நல்லா இந்த மாதிரி இந்த எண்ணெய் குடிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பிசையலாம். நம்ம எவ்வளோ இது மாதிரி அமுத்தி பிசைகிறோமோ அவ்வளோவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாவு. அது பிசைஞ்சு நம்ம நல்லா நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நான் ஊற்றின எண்ணெய்லாம் குடிச்சிடுச்சு மாவு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இது மேலே நம்ம எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி இப்படி அமுத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறணும். அவ்வளோ. இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் போட்டுன்னு வந்துடலாம். நான் வந்து 2 கிளாஸ் மைதா மாவுக்கு 1 கிளாஸ் ஃபுல்லாக வெள்ளை எடுக்கணும். நாங்கள் தித்திப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால 3/4 கிளாஸ் வெள்ளை எடுத்துருக்குறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம ருப்பின் வந்துடலாம். ருப்பின் வந்துட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் மிக்சியில் போட்டோம். நான் தண்ணியே ஊற்றலை, தண்ணி இல்லாமல் நான் போட்டுக்கிறேன். இப்போ இதிலே நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டாச்சு. இங்கே வந்து 1 ஸ்பூன் அரிசி நான் ஊற வச்சுருக்கிறேன். இந்த அரிசி போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல். போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் ருப்பின் வந்துடலாம். இதெல்லாம் ருப்பின பிறகு நம்ம தேங்காய், அரிசி, 1 ஸ்பூனு வெல்லம், இது 3மே நம்ம போட்டு வந்துட்டோம். இது வந்து நான் எப்படி சூடு பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கடாயை வச்சுக்கிறோம். கடாயை காஞ்சிச்சு. நெய் போட்டுக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் நெய் காயட்டும். இப்போ வந்து நான் மீடியமில் வச்சுக்கிறேன். இந்த பூர்ணம் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து மீடியமில் வச்சுக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சுக்கு பவுடர் இருந்தால் போடலாம், போடலைன்னா பரவாயில்ல. இதெல்லாம் சூடாகட்டும். சூடான பிறகு நான் காட்டுறது. இப்போ வந்து ஒவ்வொருத்துக்கு நம்மளுக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து கையில் எடுத்தாக்கா இந்த மாதிரி ஒட்டணும். இது ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நம்ம கீழே எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு நம்ம உண்டை பிடிச்சிக்கலாம். ஆற வச்சிடலாம். இது கசகசா நான் வறுத்து வச்சுக்கிறது போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொட்டு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் உண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன் பாருங்க. கரெக்டாக ஒரு தேங்காய்க்கு, பெரிய தேங்காய் முத்தூள் தேங்காய்க்கு வந்து 11 உண்டாக இருக்குது. இது வந்து இங்கே இருக்கட்டும். இந்த மாவை பிசைஞ்சு வச்சேன்ல, இந்த மாவை பார்க்கலாம் பாருங்க. மாவு கை வச்சு அப்படி உள்ளே போகுது. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இது இங்கே இருக்கட்டும். இங்கே ஒரு நான் மண் எடுத்து இங்கே வாழை இலை வச்சுக்கிறேன். வாழை இலையில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம தட்டிக்கணும். தட்டிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அப்படியே எடுத்துக்கின்னு இங்கே வந்து தவா வச்சு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது மேலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி கொடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டு எடுக்கும் போது பார்க்கலாம். அப்படி பாருங்க, இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டால் எவ்வளோ நல்லா உப்புது.
சூப்பராக நம்ம ஒப்போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஒப்போட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒப்போட்டெல்லாம் எல்லாம் பூரா நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒப்போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த ஒப்போட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கப்பில் நெய் ஊற்றின்னு நல்லா அப்படி போட்டு சூடாக இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒப்போட்டு. இந்த ஒப்போட்டு செய்து பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.